வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு அதாவது நவம்பர் 13ஆம் தேதி திருமல ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு போற பக்தர்கள் இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு திருமல போறவங்க, நாளைக்கு திருமலால இருக்கிறவங்க, அதே போல நவம்பர் 14ஆம் தேதி திருமல தரிசனத்துக்கு போறவங்க, நவம்பர் 13ஆம் தேதி காலையில திருமல 4 மாட வீதியில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு அற்புதமான ஒரு ஊர்வலம்னு பார்த்தோம்னா, திருமல ஸ்ரீவாரி 4 மாட வீதியில நவம்பர் 13ஆம் தேதி கைசிக துவாதசி. திருமலா ஸ்ரீவாரி கர்ப்பாலயத்துல பார்த்தோம்னா, அதாவது மூலவர் இருக்கிற அந்த ஸ்ரீனிவாச ரூபம்னு பார்த்தோம்னா, பஞ்சபேராலுன்னு சொல்லுவாங்க. பஞ்சபேராலன்னா 5 விக்கிரகங்கள் உள்ள இருக்கிறது கர்ப்பாலயத்துல. மூலவரை துரோபேரம்னு சொல்லுவாங்க. போக ஸ்ரீனிவாச மூர்த்தியை கௌத்துக பேரம்னு சொல்லுவாங்க. அதே போல பலிபேரம். பலிபேரம்னா குழு ஸ்ரீனிவாசமூர்த்தி, சின்ன ஸ்ரீனிவாசமூர்த்தி விக்கிரகம் பலிபேரம்னு சொல்லுவாங்க. அதே போல மூலவருக்கு லெஃப்ட் சைடில் சின்ன ஸ்ரீனிவாச விக்கிரகம் இருக்கும். அவரே உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்னப்பன பேரம்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு ரைட் சைடில் மலையப்ப சுவாமி. ஜென்ரலா திருமல ஸ்ரீவாரி 4 மாட வீதியில் நடக்கிற ஊர்வலம் எல்லாம் இந்த மலையப்ப சுவாமி தான் வெளியே வருவார். இங்க மூலவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி வருஷத்துக்கு ஒரு முறை, அது கூட சன்ரைஸ் காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடியே, அதாவது நவம்பர் 13ஆம் தேதி நாளைக்கு கைசிக துவாதசி அன்னைக்கு காலையில திருமல ஸ்ரீவாரி 4 மாட வீதியில காலையில 4:30 மணிலிருந்து 5:30 மணி இந்த டைம்ல உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி 4 மாட வீதி சேவான்றது நடக்கும். ஸ்ரீவாரி பக்தர்கள் நாளைக்கு திருமலா போறவங்க மிஸ் பண்ணாம காலையில 4:30 மணிக்கெல்லாம் 4 மாட வீதியில இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்க எதுக்காக இந்த 4:30 மணிலிருந்து 5:30 மணின்னு பார்த்தோம்னா, 14th செஞ்சுரியில திருமலால இந்த உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி 4 மாட வீதி உற்சவம் நடக்கும்போது சன்ரைஸ் காலையில வர சூரியோதயம், அந்த சன்ரைஸ் அவர் மேல பட்ட உடனே ஒரு மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது 14th செஞ்சுரியில. ஸோ இந்த விஷயம் திருமலா ஹிஸ்டரியில் இருக்கு. ஸோ அதனால வருஷத்துக்கு ஒரு முறை இந்த உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி சன்ரைஸ்க்கு முன்னாடியே 4:30லிருந்து 5:30 மணி நடுவில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வருவார் அவர். ஸோ அதனால நாளைக்கு திருமலை போற ஸ்ரீவாரி பக்தர்கள் மிஸ் பண்ணாம இந்த சேவாவை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.